தங்கத்தை போல வெள்ளியையும் இனி வங்கிகளில் அடகு வைத்து பணம் பெற RBI அனுமதி. 10 கிலோ ஆபரணங்கள் அல்லது 500 கிராம் நாணயங்களாக வெள்ளியை அடகு வைக்கலாம். தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணை தொடர் மழை காரணமாக நிரம்பியது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அணை நீர்மட்டம் 100 அடியை கடந்தது. 148 அடி கொண்ட பாபநாசம் அணை நீர்மட்டம் 2 நாட்களில் 7 அடி உயர்ந்து 105 அடியை எட்டியது. திருவாரூர், நாகை, தஞ்சை உள்ளிட்ட காவிரி படுகை மாவட்டங்களில் இன்றும் நெல் கொள்முதல் மையம் செயல்படும். மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் தமிழகத்தில் ஆய்வு. டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் மையங்களில் இன்று ஆய்வு நடத்த திட்டம். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. 24 மணி நேரத்தில் உருவாகிறது மொந்தா புயல். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான எச்சரிக்கை. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. அடையாறு கடலில் கலக்கும் முகத்துவாரம் பகுதியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை மீண்டும் ஆய்வு. மழை பெய்து வரும் நிலையில் அகலப்படுத்தும் பணி எந்த நிலையில் உள்ளது என பார்வையிட்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மீன் அருவியில் குளிக்க 11 நாட்களாக விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். பழைய குற்றாலம் அருவியில் குளிக்க 12வது நாளாக தடை. தொடர் கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணை நீர்மட்டம் உயர்வதால் வினாடிக்கு 2000 கனஅடி நீர் வெளியேற்றம். அணையின் ரம்மியமான காட்சியை பதிவு செய்த புதிய தலைமுறை. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து 2100 கனஅடி நீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. அருகே அடிமாலி என்ற பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒருவர் உயிரிழப்பு. முகாமில் இருந்த கணவனும் மனைவியும் ஆவணங்களை எடுப்பதற்காக வீட்டிற்கு சென்றபோது நிலச்சரிவில் சிக்கிய சோகம். கந்தசஷ்டி விழாவையொட்டி சிக்கல் சிங்காரவேலர் கோயில் தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு.
கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கம். தாம்பரம், நெல்லை, திருச்செந்தூர், தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. கந்தசஷ்டி விரதம் காரணமாக களை இழந்த காசிமேடு சந்தை. வரத்து குறைவால் மீன்களின் விலை சற்று உயர்வு. போதிய பயணியர் வருகை இல்லாததால் ரத்து செய்யப்பட்ட 6 சிறப்பு ரயில்கள். மைசூரிலிருந்து காரைக்குடி, நெல்லை, ராமநாதபுரத்திற்கு இரு மார்க்கத்திலும் ரயில்கள் ரத்து. தனியார் பல்கலைக்கழகங்களுக்கான திருத்த மசோதா திரும்ப பெறப்பட்டு மறு ஆய்வு செய்யப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. அதானி குழுமத்தில் LIC 33,000 கோடி ரூபாய் முதலீடு செய்தது குறித்து நாடாளுமன்ற பொது கணக்கு குழு விசாரணை தேவை. அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் செய்தியை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். அதானி நிறுவனத்தில் முதலீடு செய்யும் முடிவு சுயமாக எடுக்கப்பட்டதாகவும் மத்திய அரசு அழுத்தம் இல்லை என்றும் LIC விளக்கம். இந்திய நிதித்துறை மீது களங்கம் விளைவிக்கும் முயற்சி என்றும் விமர்சனம். LICயை விட பல நிறுவனங்கள் அதானி குழுமத்தில் அதிக தொகை முதலீடு செய்துள்ளன. மத்திய நிதியமைச்சக அதிகாரிகள் விளக்கம். மலேசியா சென்ற அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு. பாரம்பரிய நடனமாடிய கலைஞர்களுடன் இணைந்து ஆடி உற்சாகம். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாளை பிற்பகல் 3 மணி முதல்